ஓட்டி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் நாங்க ஓட்டி பார்த்தோம். என்னடா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே காரை விட்டு வெளியில வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துக்கு தான் உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கார் ஷோரூம். ஸோ நாங்களே நினைக்கவே இல்லை இந்த மாதிரி கார் ஷோரூம்ஸ் போய் சுத்திட்டு இருப்போன்னு. எங்களுக்கு கார்ஸை பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது. ஸோ சும்மா என்னென்ன கார்ஸ்லாம் புதுசா மார்க்கெட்ல வந்திருக்குன்னு பாக்குறதுக்காக தான் நாங்க கார் ஷோரூம் போனோம். ஃபர்ஸ்ட் நாங்க போனது இந்த ஹுண்டாய் ஷோரூம் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த ரெட் கலர் i20. பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இது ரொம்ப ஹேண்ட்ஸமான கார் அண்ட் உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் இன்டீரியர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பிளஸ் ஹுண்டாயோட IMT டெக்னாலஜியும் இருந்துச்சு. ஏன்னா நீங்க வந்து ஸ்பீட்ல போயிட்டு இருக்க பிரேக் பிரஸ் பண்ணா பேனிக் பிரேக் ஆயிடும். ஸோ now you are in a fourth gear. செகண்ட் கியர் வந்து அந்த பேரலாவே போடுங்க. எஸ் யூ ஆர் ரைட். இதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் ஃபர்ஸ்ட் போன கார் ஷோரூம். ஸோ அந்த காரெல்லாம் தொட்டு பார்க்கறதுக்கே ஐயோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த எம்ப்ளாயீஸ் வந்து உடனே ஒரு டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த i20க்கு நாங்கள் டெஸ்ட் டிரைவ்க்கு ஒத்துக்கிட்டோம். இதை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் டாண்டன் வந்து இப்போ லேட்டஸ்ட் த ஆல் நியூ i20 ஓட்டி பார்க்குறாரு. இது வந்து IMT மாடல். புதுசா வந்திருக்கிற i20 பாத்தீங்கன்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டையே ஒரு படி மேல கொண்டு போய் பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல சூப்பர் ஃபீச்சரிஸ்டிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லைன்னு சொல்லலாம். டச் ஸ்கிரீன் இருக்கு, போஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஏர் பியூரிஃபையர் இருக்கு, ரொம்ப லைட்டான ஸ்டியரிங் இருக்கு, அண்ட் ஆட்டோமேட்டிக் நேவிகேஷன் இருக்கு, கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு. இந்த மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ், இன்ஃபேக்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இதை விட அதிகமா ஃபீச்சர் உள்ள ஒரு ஹேட்ச்பேக் காரை நாங்க பார்க்கவே இல்லை. ஸோ i20 வந்து பார்த்த உடனே டாண்டனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அடுத்து டாடா ஷோரூம் போய் பார்க்கலான்னு டாடாக்கு போனேன்னா அங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த ஆல்ட்ரோஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட லுக் நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்மைல் மாதிரி இருந்துச்சு. டாட்டாவோட கார்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஒரு ஸ்மைல் ஃபேஸ் இருக்குது. இது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆனா டாடா கார்ஸ்லாம் சேஃப்டியில பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்குது. இது வரைக்கும் டாடா கார்ஸுக்கு பெரிய ஹைப் இல்லாட்டி கூட ரீசெண்ட் டைம்ஸ்ல டாடா கார்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம்ல இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் ஹோண்டா ஷோரூம்க்கு போனோம். தமிழ்நாட்டிலேயே இதுதான் பிக்கெஸ்ட் ஷோரூம் அண்ட் ஹையஸ்ட் சேல்ஸ் உள்ள ஷோரூம்னு சொன்னாங்க. ஸோ ஹோண்டா கார்ஸ்ல எங்களுக்கு அவ்வளவா ஐடியாவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சஜஸ்ட் பண்ணாங்க. ஹோண்டா இன்ஜின்லாம் சூப்பரா இருக்கும், ஹோண்டா கார்ஸ்னாலே அது வந்து ஒரு வேற லெவல் அப்படின்லாம் ரொம்ப பயங்கரமா பில்டப் கொடுத்ததுனால சரி ஓகே ஹோண்டால போய் என்னென்ன கார்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்க போய் பார்த்த உடனே தான் எங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கார் இருக்குதா, இவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் இவ்வளோ நல்ல கார்ஸ், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள கார்ஸ் இருக்குதான்னு எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஹோண்டா கார்ஸ் வந்து இப்பதான் ரீசெண்டா ஃபேஸ் லிஃப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹோண்டா கார் வாங்கினோம்னா நமக்கு ஒரு லேட்டஸ்ட் கார் வாங்கின ஃபீல் கிடைக்கும். இந்த ஹோண்டா ஜாஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா லெக் ரூமும் இருந்துச்சு, நல்லா ஹெட் ரூமும் இருந்துச்சு. i20யோட கம்பேர் பண்ணா ஃபீச்சர்ஸ் கம்மியா இருந்துச்சு, ஆனால் கம்ஃபர்ட் அதிகமா இருந்துச்சு. என்னடா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே காரை விட்டு வெளியில வந்துட்டேன். கோ சிட். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துரு. பெண்டே பண்ண வேணால, அதுவும் நம்ம ஹைட்டுக்கு. இட் ஜஸ்ட் ஓப்பன்ஸ் அப் ஸ்ட்ரெயிட். செம்ம. இந்த காரோட டோரை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மற்ற கார் மாதிரி இல்லாம இது ஒரு ஃபுல் ஸ்விங்கா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க அப்படியே டைரக்டா ஈஸியா கார் விட்டு வெளியில வந்துடலாம். சூப்பர். தலைக்கு மேலே இன்னும் அவ்வளோ இடம் இருக்குல்ல. புட் யுவர் ஹேண்ட் அப். அவ்வளோ இடம் இருக்கு, இன்னும் சூப்பராக இருக்கு.
ஆக்சுவலி மத்த ஷோரூம்லலாம் எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஸோ நான் அவ்வளவா வீடியோ எடுக்கல. ரொம்ப கூட்டமாவும் இருந்துச்சு. ஆனா இந்த Honda ஷோரூம்ல அவ்வளவா கூட்டம் இல்ல. ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. அதனால நான் எல்லா இடமும் போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா Honda ஆக்சஸரீஸ்லாம் வச்சிருக்காங்க. ஒரு கார் நம்ம வாங்குனோம்னா, அதுக்கு குரோம் பேக்கேஜ்ன்னு தனியா குடுப்பாங்க. அந்த குரோம் பேக்கேஜையும் நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்து வாங்குனோம்னா, இந்த மாதிரி குரோம் ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம கார்ல போட்டு குடுப்பாங்க. அது நம்ம காரோட லுக்க இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். சொந்த கார் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா மோஸ்ட்லி லெதர் சீட் கவர்ஸ் போடுவாங்க. அதுவும் Honda மாதிரி நல்ல பிரீமியம் பிராண்ட் வாங்குறவங்கலாம் கண்டிப்பா லெதர் சீட் கவர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ Honda சிட்டிக்கு தனித்தனியா சீட் கவர்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க. அமேஸுக்கு வேற மாதிரி டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜாஸுக்கு வேற வேற மாதிரி மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஜாஸ்க்கும் அமேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேப்ரிக் சீட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த லெதர் சீட் கவர்ஸை நம்ம மேல போட்டுக்கலாம். இதோட பிரைஸ் வந்து ஒரு 10,000 rupees கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஹாண்டால டாப் அண்ட் மாடல்ல இந்த ரூஃப் டாப் கார் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரூஃப் டாப் காரை ரயான் பார்த்ததே இல்லை. ஸோ அவனுக்காக நாங்கள் ஒரு டெஸ்ட் டிரைவ் கேட்டிருந்தோம். டெஸ்ட் டிரைவ்ல இந்த ரூஃபை ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் பாருங்க. அது மேலேயா நிற்கணும்? அது மேலே தான் நிற்கணும். யூ ஓப்பன் இட் தென் ஒன்லி ஹி கேன் ஸ்டாண்ட். நின்று குறையும் அது மேலே. இந்த ரூஃப் டாப் மாடல் கார் வந்து செம்ம கெத்தா செம்ம சீனா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். ஆனா கொளுத்துற வெயில்ல அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. ரொம்ப சன்லைட். ரயான் செம்ம எக்ஸைட்டடா இருப்பான். ரூஃப் டாப்ல நிக்கணும்னு அடம் பிடிப்பான்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அவன் சுத்தமா இன்ட்ரெஸ்டே காட்டல. கண்ணு கூசுது க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தான். How does it feel? இப்படி வச்சுட்டு ட்ரை பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. பட் how do you like it? ரயோ உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை க்ளோஸ்டா பிடிச்சிருக்கா நார்மலா பிடிச்சிருக்கா? க்ளோஸ்ட் தான் பிடிச்சி. வெயிட் அங்க உட்கார்ந்தானா ஸ்டீரிங் பிடிச்சி. அவனுக்கு டிரைவிங் தான் பிடிச்சிருக்கு, இந்த வேடிக்கைலாம் பிடிக்கல. நாங்க பார்த்த ஷோரூம்ஸ்லயே என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஹாண்டா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிலையபிலிட்டி, ஹாண்டாக்கு உள்ள அந்த நல்ல பேரு. ஸோ ஹாண்டா கார்ஸ் வாங்கினா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் முக்கியமா இந்த ஜாஸோட கலர் அண்ட் இதோட பெப்பி லுக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கம்ஃபர்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்து இந்த சாய்ஸை வந்து டாண்டன் கிட்ட விட்டுட்டேன். ஏன்னா அவர் தான் கார் ஓட்ட போறாரு. அவருக்கு தான் மெயினா பிடிச்சிருக்கணும் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அவருக்கு i20 பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்க i20க்கு போறதா தான் இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. டாட்டால வந்து ஆல்ட்ரோஸ் இருந்துச்சு, ஹோண்டால ஜாஸ் இருந்துச்சு அண்ட் ஹுண்டாயில வந்து i20 இருந்துச்சு. இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலான்னு இருந்தோம். அண்ட் இது வந்து டாண்டனோட சாய்ஸா இருக்கணும் தான் நான் விருப்பப்பட்டேன். இந்த ஷோரூம்ல கூட்டமே இல்லாததுனால சுத்தி இந்த ஹாண்டா ஜாஸையே நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கார் ஷோரூம் போறேன். அங்க எனக்கு இவ்வளோ என்ஜாயபிளா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஹாண்டானாலே மோஸ்ட்லி நம்ம சிட்டி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஹாண்டா சிட்டின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட சிட்டி மாடல் வந்து ரொம்பவே ஃபேமஸ். டாண்டனுக்கும் வந்து ஒரு ஹாண்டா சிட்டி வாங்கணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். ஆனா சுத்தமா வந்து ஹாண்டா சிட்டி எங்க பட்ஜெட்லயே இல்லை. அது வேற தூரத்துல இருந்துச்சு. ஸோ ஹாண்டா சிட்டி காரை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். உள்ள ஒரே ஒரு தடவை உட்காந்து அந்த லக்ஸுரியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சும்மா கூட ஒரு கார் ஷோரூம்க்கு போய் நம்மளால பார்க்க முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் கார் ஷோரூம்குள்ளே போய் ஒரு கார்லையும் உட்காந்து பார்க்கலாம். எனக்கே அது இப்போதான் தெரியும். ஸோ சும்மாவே நாங்கள் போய் எல்லா கார்லையும் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஹாண்டா ஷோரூம் இதோட முடிஞ்சுது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியன் மைண்ட் செட்டுக்கு மோஸ்ட்லி சூட்டபிள் இருக்கிற மாருதி கார் ஷோரூம்க்கு தான் நம்ம போறோம். இருக்கிற அத்தனை கார்ஸ்லயுமே சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அது மாருதி தான். ஏன்னா மாருதியில வந்து மிடில் கிளாஸ்க்குன்னு தனி செக்மெண்ட் வச்சிருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸ்க்குன்னு தனி செக்மெண்ட் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி ரொம்ப பணக்காரவங்க அப்பர் கிளாஸ் பீப்புள்லாம் BMW, மெர்சிடிஸ் பென்ஸ்ன்னு போயிருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு படி கீழே அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கும் எல்லா பிரைஸ் ரேஞ்ச்லயும் ஏத்த கார் இந்த மாருதி சுசுகி ஷோரூம்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நாங்க போனது வந்து விஷ்ணு கார்ஸ் பிரான்ச். இது ரொம்ப பெரிய பிரான்ச் அண்ட் ரொம்ப கூட்டம் உள்ள பிரான்ச். இந்த இடத்துலயும் டிஸ்பிளேல இருக்கிற கார்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லா கலர்ஸுமே அவங்களுக்கு வந்து ஸ்டாக்கே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போயிட்டு இருந்துச்சு.
இதுல பாத்தீங்கன்னா டிசையர், வேகனார், பிரெஸா மாதிரியான கார்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த மாருதி கார்ஸ வந்து பார்த்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து எனக்கு ஒரு லவ் வரலன்னு தான் சொல்லணும். அவ்ளோ அட்ராக்டிவா இல்ல. இந்த ஒரு ரெட் கலர் கார் மட்டும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சு. இதுதான் பிரெஸான்னு நெனைக்கிறேன். ஆனா மத்த சின்ன கார்ஸ், ஹேட்ச்பேக் வெரைட்டியான கார்ஸ் வந்து அவ்ளோ அட்ராக்டிவா இல்ல. பட் நம்ம பிரைஸ் பாயிண்ட்ல பார்த்தோம்னா, நமக்கு ரொம்பவே ரீசனபிளான பிரைஸ்க்கு ஈவன் மிடில் கிளாஸ் பீப்பிள் கூட கார் வாங்கலாம். ரெட்டா கிட்ட இல்ல கேஷ். ஒண்ணுமே இல்லடா, எல்லாம் உங்க அம்மா தான் வச்சிருக்கு. கேஷ் எதுக்குமா? எங்க உட்காருவேன்? அது டிரைவர் உட்கார்ற இடம். ரயான் டேட்டா கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரயானுக்கு எப்போதுமே வேன் டைப் கார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்த உடனேயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போன கார் இந்த ஈகோ கார். ஸோ இந்த கார் தான் வாங்கியே ஆகணும். இதை கார்னு சொல்லக்கூட மனசு வரல. இது ஒரு வேன் மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த வேன் தான் வாங்கி ஆகணும்னு அவன் ரொம்ப அடம் பிடிச்சான். ஸோ ரயானோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மாருதியில் இந்த ஈகோ கார், டேண்டனோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில i20 அண்ட் என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஹோண்டால ஜாஸ். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்க, எந்த கார் நாங்கள் வாங்க போகிறோங்கிறத நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். நாங்கள் என்ன கார் வாங்க போகிறோங்கிற உங்களோட கெஸ்ஸஸை இல்லைனா உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் எங்களோட ஃபேவரட் கார்ஸை சூஸ் பண்ணீங்கிறத பார்க்கலாம். இந்த கார் வாங்கினா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த காரோட பேரை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றியும் நாங்கள் விசாரிச்சு பார்க்குறோம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மேக்ஸிமம் மோட்ஸ் எந்த காருக்கு கிடைக்குதுன்னு பார்த்து நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோட ஆல் நியூ கார் ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய்.